குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறைவாசம் அனுபவித்து வந்த கெஜ்ரிவால் நீண்ட இழுபறிக்கு பின் ஒரு வழியாக ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். ஜாமீன் கொடுத்த சுப்ரீம் கோர்ட் கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளதால் தனது முதல்வர் பதவியை கெஜ்ரிவால் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். அவருக்கு பின் டெல்லி முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்தது. கட்சி எம்எல்ஏக்களுடன் நடந்த ஆலோசனைக்கு பின் அதிஷி மர்லினா புதிய முதல்வராக முறைப்படி அறிவிக்கப்பட்டார். இவர் கெஜ்ரிவால் அமைச்சரவையில் ஒரே பெண் அமைச்சராக இருந்தவர். புதிய முதல்வராக அதிஷி தேர்வானது கட்சியின் ஒருமித்த முடிவு என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆம் ஆத்மிக்கு உள்ளே இருந்து எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது. இந்த குரலை எழுப்பியிருப்பவர் ராஜ்யசபா எம்பி ஸ்வாதி மாலிவால். டெல்லிக்கு இது மிகவும் துரதிர்ஷ்டவசமான நாள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதி அப்சல் குருவை மரண தண்டனையில் இருந்து காப்பாற்ற நீண்ட காலமாக போராடிய குடும்பத்தை சேர்ந்த அதிஷி போன்ற பெண் டெல்லி முதல்வரா? இவரது பெற்றோர் அப்சல் குரு நிரபராதி, அரசியல் சதியால் சிக்கியவர், அவரை தூக்கிலிடக்கூடாது, ஜனாதிபதிக்கு பலமுறை கருணை மனு எழுதியவர்கள். இது எவ்வளவு பெரிய தவறு! இன்று அதிஷி முதல்வராக போகிறார். ஆனால் நமக்கு தெரியும் அவர் டம்மி முதல்வராகத்தான் இருப்பார். இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை. காரணம், அவர் முதல்வராக இருப்பது டெல்லி மட்டுமின்றி நாட்டின் பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்டது. கடவுளை இப்படிப்பட்ட முதல்வரிடமிருந்து டெல்லி மக்களை காப்பாற்றுங்கள் எனவும் கூறினார்.